ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல வந்து பார்த்தா ஒரு ஸ்கூலுக்கு ஆசிரியர் வேலை வாய்ப்பு கேட்டிருக்காங்க. அதான் அரசு உதவி பெறும் பள்ளியில பட்டதாரி ஆசிரியர், இளங்கலை பட்டதாரி ஆசிரியர் கேட்டிருக்காங்க. நீங்க முதுகலையா இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த பிப்ரவரி மந்த்ல அரசு உதவி பெறும் பள்ளியில எதுக்கு தான் இவ்வளவு வேகன்சி வருதுன்னே தெரியல. நிறைய ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டே இருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் அறிவிச்சு அதுக்கு மேலே நோட்டிபிகேஷன் விட முடியாதுங்கிறதுனால இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா விட்டு எல்லாமே ஃபில் பண்ண பாக்குறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ எக்கச்சக்கமா வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளி பிளஸ் தனியார் பள்ளியில ஆசிரியர் வேலை வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நம்ம டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை வாய்ப்பு பார்க்கலாம். இணைச்சராட்சி பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினர் தான் விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ஏன்னா பொதுங்கும் போது யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாங்கிறது தான் அர்த்தம். சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரசு விதிகள் படி 36,900 பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அது இல்லாத அலவன்ஸ் எல்லாம் இருக்கு, பெனிஃபிட்லாம் இருக்கு. ஸோ விண்ணப்பித்தாலே இந்த முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் கம்பல்சரி பாஸ் பண்ணிருக்கணும், அது மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைனால டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நாலேஜ் இருக்கும். அதுக்காக தான் டெட் எக்ஸாம் கேட்குறாங்க. இப்போலாம் பிரைவேட் ஸ்கூல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எப்படி கேட்காம இருப்பாங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, ஒரே ஒரு லைக் பண்ணீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு என்கரேஜாக இருக்கும். நீங்கள் என்கரேஜ் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து ஆசிரியர் வேலை வாய்ப்பு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம். 2026க்காக பட்டதாரிங்க, அது இளங்கலை பட்டதாரியா உங்களுக்கு அரசு உதவி பெறும் பள்ளியில கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இளங்கலை பட்டதாரி ஆசிரியருங்க, பணி பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான அரசு பணி. தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் அறிவியல் பாடம் கேட்குறாங்க. ஏற்கனவே இந்த மாவட்டத்துக்கு அறிவியல் பாடம் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கூலுக்கும் வந்திருக்கு. பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்கணுங்க. இந்த பிஎஸ்சியில் உங்களுக்கு மூணா பிரிங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூணா பிரிங்க. சயின்ஸ் சப்ஜெக்ட் அதுக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய எல்லாமே நீங்கள் படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன சுழற்சி பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினர் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அரசு விதிகள் படி உங்களுக்கு சம்பளமும் இருக்கும். அதே மாதிரி டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இது யாரும் கிடைக்க போகுது தெரியல. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் எல்லாமே நீங்கள் வச்சு அனுப்பலாம். என்னென்ன டாக்குமெண்ட்டுங்கிற சொல்கிறேன், எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் நீங்கள் பண்ணி அனுப்பலாம். ஸோ ஒரிஜினல் அனுப்பிடாதீங்க, கிடைக்க நேர்காணலில் கூப்பிட்டா மட்டும்தான் நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு போஸ்டிங்காக இருந்தாலும் அனுப்பிடாதீங்க. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் எடுத்துக்கங்க. அதே மாதிரி டிகிரி வித்து வந்து பார்த்தீங்கன்னா டிசி கேட்குறாங்க. எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்துங்க. ரெசியூம் வித்து ஃபோட்டோ வைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்து ஆதார் கார்டு கேட்குறாங்க, அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா வைங்க, உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இல்லை, நான் டெட் பேப்பர் 12 தான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டே வைக்க தேவையில்ல. சாதி சான்றிதழ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிற மாதிரி இருக்கும். பொது பிரிவினர் தான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இதர சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இருந்தால் வைக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். டெட் பேப்பர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணணும். டெட் பேப்பர் 2ல பாஸ் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் கம்பல்சரி வைக்கணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி 24/2/2026ங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. ஸோ விண்ணப்பிக்கக்கூடிய முகவரி பொறுத்த வரைக்கும் செயலாளர் ஜெயின் மேரி உயர்நிலைப்பள்ளி, குத்துக்கல் வலசை, தென்காசி மாவட்டம் 627803. ஸோ இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்க. இந்த ஜெயின் மேரிஸ் உயர்நிலைப்பள்ளி, குத்துக்கல் வலசை, தென்காசி மாவட்டம். ஸோ உங்களுக்கு ஆசிரியரை வேலை செய்யறதுக்கு விருப்பமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கே தெரியும் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆசிரியர் வேலை வாய்ப்பு வரும். ஸோ ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.